வணக்கம் நண்பர்களே, டிகோட் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இவ்வளவு கடுமையான மோதலோடு இந்த இரண்டு கட்சியினுடைய தலைவர்களும் பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சீமான் அவர்களும் ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி பற்றி குறிப்பிட்டு பேசுறாரு. பாசிட்டிவா திரு கே பி முனுசாமி உள்ளிட்டவர்களாக சொல்றாங்க, எங்களுக்கு கிடைக்கிற தகவல் அண்ணாமலை மாற்றப்படுவார் அப்படின்னா சொல்றாங்க. அதிமுகவுடைய விமர்சனம் முழுக்க முழுக்க திரு அண்ணாமலை அப்படிங்கிறவரை மட்டும்தான் மையப்படுத்தி இருக்கும். பிரதமரோ அல்லது அகில இந்திய தலைவர்களையோ அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையிலான இந்த மோதல் வார்த்தை போருங்கிறது முற்றிக்கொண்டே இருக்கிறத பார்க்குறோம். மிக கடுமையான தனிநபர் விமர்சனமாக மாறிட்டு இருக்கு. என்ன அந்த மோதல் அப்படிங்கிறத ஃபேஸ் ஆஃபாக நம்ம பார்த்துடலாம். ஒவ்வொரு தலைவர்களும் என்ன பேசியிருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துருங்க. எல்லாரும் உழைத்து பதவிக்கு வந்தவர்கள், உழைக்காமல் பதவிக்கு வந்த ஒரே தலைவர்னா பாரதிய ஜனதா கட்சி தலைவர் கொடுத்துருந்தாங்க. அவர் என்ன உழைப்பு கொடுத்தாரு பாரதிய ஜனதா கட்சிக்காக? அந்த பாரதிய ஜனதா கட்சியில் எத்தனை பேர் முன்னணி தலைவர்கள் இருந்தாங்க, அவருக்குலாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல. இவர் ஏதோ வழியில் தலைவர் பதவி பெற்றார். அதை வைத்துக்கொண்டு இன்றைக்கு தலகால் புரியாமல் ஆடிக்கொண்டிருக்கின்றார். அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சி, மோசமான ஆட்சியெல்லாம் சொல்லியிருக்காரு. ஏன் அதிமுக ஆட்சி கூட்டணியில் சேர்ந்து போட்டிட்டீ அப்பெல்லாம் தெரியலையா? 2021 எங்களோட கூட்டணி அமைச்சு தானே போட்டிட்டீங்க, சொந்த தொகுதியிலே தோற்று போயிட்டீங்களா? அதோடு அதிமுக கூட்டணி இருக்கிற போது தான் மேலவையில் பல்வேறு மசோதாக்கள் கொண்டு வந்த பொழுது அதை நிறைவேற்றுவதற்கு அதிமுக தேவை. அப்பொழுது அதிமுக நல்லா இருந்தது. இப்பொழுது இவரோட உறவை முறிக்கின்ற பொழுது அதிமுக கெட்டதாக தெரியுது. இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரட்டை வேடம் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூற கடைபிடிக்கின்றேன். இந்த கட்சி எப்படி எல்லா தொண்டர்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்குதோ அதுபோல் தான் எனக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கு. இது பெரிய பொறுப்பு சின்ன பொறுப்பு கிடையாது. உங்க கட்சியில வேணா மேடையின் மீது அமர்ந்திருக்கிறனால நீ பொதுச் செயலராக இருக்கலாம். ஆனா எங்க கட்சியில மேடையின் மீது நான் அமர்ந்திருப்பனால் இவர்களுக்கு நான் சேவகம் செய்யக்கூடிய சேவகன். அதான் எங்கள் கட்சிக்கும் அடிப்படையில உங்கள் கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாம மாசம் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து முதல்வர் நாட்காலில் அமர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, தயவு செஞ்சு இந்த விவசாயினுடைய மகன் அண்ணாமலைக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம். எப்படி வர வேண்டும், எப்படி அரசியல் இருக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற பாடம் எடுக்க வேண்டும். நான் உண்மைதான் பாரதிய ஜனதா கட்சியில் கிளை தலைவராக நான் சேரவில்லை. உண்மைதான் நான் ஒன்றிய தலைவராக நான் பணியாற்றவில்லை. உண்மைதான் நான் மாவட்ட தலைவராக பணியாற்றவில்லை. நான் இந்த கட்சியிலே உங்களை போன தொண்டனாக சேர்ந்தது முதல் 2 திராவிட கட்சிகளையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக. 2வது மோடியினுடைய ஆட்சியை தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. 2 தான். எதற்காக எனக்கும் அதிமுகவினுடைய தலைவர்களுக்கும் சண்டை? இதன தனிப்பட்ட வாக்கியால் பிரச்சனையா? மேடையில் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, அதிமுகவோடு கூட்டணி வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள். எனக்கும் அதிமுகவுக்கும் வாக்கியால் பிரச்சனையா? நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொலைபேசி மூலமா கூப்பிடுறாங்க. 2019 வாரணாசியில மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க. எல்லா முதலமைச்சர்களும் கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர்களும் அங்க போறாங்க, நீங்களும் வாங்க நான் போலான். அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா, தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில். இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும். என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி அன்று பேசினாரோ, மானமுள்ள அண்ணாமலை அன்றிலிருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமியை எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது. எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது. இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க, இவ்வளவு கடுமையான மோதலோடு இந்த இரண்டு கட்சியினுடைய தலைவர்களும் பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ஏற்கனவே அவங்க கூட்டணியை விட்டு வெளியேறிடுச்சு அதிமுக. தேர்தலுக்கு முன்னதாகவே இனி 2026 கூட்டணி இல்லை அப்படிங்கிறத திரு எடப்பாடி பழனிசாமி அழுத்தமாக சொல்லிட்டாரு. 2024 நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம், கூட்டணி ஆட்சியாக இருக்கும் அப்படிங்கிற அளவில் திரு அண்ணாமலையும் குறிப்பிட்டுட்டாரு, தமிழ்நாடு பிஜேபி. அப்படி இருக்கும்போது இந்த மோதல் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கொண்டே இருக்கிறது. இதில் ரொம்ப அடிப்படையாக பார்த்தோன்னா திரு அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு தனிப்பட்ட முறையில் இன்னும் ரொம்ப விமர்சனமாக மாறி இருக்கிறது அப்படிங்கிற இப்படியான சொல்லாடல்கள் சரியா அப்படிங்கிற கேள்வியை திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் முன்வைக்கிறாங்க. சீமான் அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி பற்றி குறிப்பிட்டு பேசுகிறாரு, பாசிட்டிவாக சொல்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்குது, இது ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா.
இந்த மோதல் அப்படிங்கிறது எங்கேருந்து தொடங்குகிறது அப்படின்னா, கூட்டணி இருக்கிற காலத்திலேயே 2 தலைவர்களுக்கும் இடையிலான அந்த ஒரு கேப் வந்துருச்சு. அதை மறுக்கவே முடியாது. அதாவது அதிமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் என்டிஏவில் கூட்டணியாக இருந்தபோதே, அந்த என்டிஏ கூட்டணியில் 2வது பெரிய கட்சி அப்படின்னு அந்தஸ்தோட பிரதமருடைய அந்த அழைப்பில் 25வது ஆண்டு என்டிஏவோட 25வது ஆண்டு விழாவில் அந்த ஆண்டை ஒட்டி நடந்த அந்த கூட்டத்திலும் கூட தலைவர்களுடைய அனைத்து கட்சி தலைவர்களுடைய கூட்டத்தில் என்டிஏ தலைவர்கள் கூட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பிரதானமான இடம் கொடுக்கப்பட்டது. திரு ஜேபி நட்டா அவரை வெளியில் வரவேற்று அழைத்து சென்று பிரதமருக்கு அருகில் அமர வச்சாங்க. அப்படியெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பிறகு கூட்டணி தொடர முடியவில்லை, கூட்டணியிலேருந்து வெளியேறுகிறோம் அப்படின்னு அதிமுக குறிப்பிட்டது. அப்போது அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்காக சொன்ன காரணமும் கூட அடிப்படையில் திரு அண்ணாமலை அவர்களுடைய கருத்துக்களை எதிர்த்து தான் அவங்க தீர்மானம் போட்டாங்க. முதல்ல அவர் செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றி, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை பற்றியும் அண்ணா அவர்களை பற்றியும் தவறாக பேசுகிறார், கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர்களை இழிவாக பேசுகிறார் அல்லது மரியாதை குறைவாக பேசுகிறார், விமர்சிக்கிறார் அப்படிங்கிற இடத்துல இருந்து அந்த தீர்மானத்தை போட்டு தான் அவங்க முதல்ல தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க அதிமுக. அதற்கு பிறகும் அண்ணாமலை தொடர்ச்சியாக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக அவருடைய அந்த பாணியிலேயே அவருடைய அரசியலை மேற்கொண்டு வந்தபோது தான் இதற்கு மேலே அவங்க நீடிக்க முடியாதுங்கிற ஒரு இடம் வந்தது. 2 கட்சிகளில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய, அதாவது அடுத்த 2ஆம் கட்ட தலைவர்களோட பேசும்போதும் கூட ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நேரத்திலேயே கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அண்ணாமலையோடு ஒரு மோதல் போக்கு தான் வந்தது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அப்போது திரு அண்ணாமலை ஒன்றாக ஒரே அதிமுக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எல்லாம் அழைத்து பேசி வித்ரா பண்ண சொல்லி அதிமுக ஒரே கட்சியாக போட்டிட்டது. ஆனால் அப்போதும் கூட பரப்புரையில் 2 பேரும் ஒன்றாக இல்லை. அந்த ஒரு பரப்புரையிலையும் கூட அவங்க பங்கேற்கலைங்கிறத பார்க்கணும். திரு எடப்பாடி பழனிசாமியோ திரு அண்ணாமலையோ ஒன்றாக பங்கேற்கலை. அப்போதே சில விமர்சனங்களை திரு எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட முறையிலும் வைத்து கொண்டிருந்தார். அதில் ஒன்று, திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னதாக அவருக்கு சென்று சேர்ந்த ஒரு செய்தி, ஒரு 5 சீட்டு 6 சீட்டுக்காக நாம் போய் இன்னொருத்தட்ட கை நீட்டிலாம் நிற்க முடியாதுன்னு அவர் சில வார்த்தைகளை சொன்னதாகவும், அது அவர் சொன்ன வார்த்தைகளில் சில விஷயங்கள் திரு எடப்பாடி பழனிசாமியை காயப்படுத்தியதாக தெரிகிறது. அதே போல் திரு எடப்பாடி பழனிசாமியும் சில விமர்சனங்களை முன்வைத்தார். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது எப்போது நடத்த வேண்டும், என்ன கருத்தை சொல்லணும், இப்போ அவர் வைத்திருக்கிற விமர்சனம் எப்போ மைக்கு கிடைச்சாலும் உடனே அண்ணாமலை பேசிடுவார் அப்படின்னு இப்போ பொதுவெளியில் வைக்கிறார் இல்லையா, இதை தனிப்பட்ட உரையாடல்களில் அவர் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறார். ஃப்ளைட் ஏறினா ப்ரெஸ் மீட்டு, இறங்கி போனால் ப்ரெஸ் மீட்டுன்னு பேசுகிறதுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்குது, விஷயம் இல்லாமல் பேசுகிறதுல என்ன இருக்குது அப்படின்லாம் சில விமர்சனங்களை அவர் முன்வைத்திருக்கிறார். அது ஏன் அந்த விமர்சனங்களை அவர் முன்வைத்தார்னா, பாஜக ரொம்ப ஆக்டிவாக இங்கே எதிர்க்கட்சி ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது, நிறைய ப்ரெஸ் மீட்ஸ்லாம் வைக்கிறாங்க, நிறைய கருத்துக்களை சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது இல்லையேங்கிற மாதிரியான அவரிடம் மற்றவர்கள் கேட்டபோது அவர் வைத்த அந்த விமர்சனங்கள், அந்த மாதிரி ஒரு அரசியலை முன்னெடுக்க முடியாது அப்படின்னாரு. இன்னொரு குறிப்பாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் அப்படிங்கிறது 2 பேருமே மேற்கு மண்டலத்திலேருந்து வரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு செல்வாக்கான ஒரு பகுதியாக அல்லது அவருக்கு அவரை நன்கு அறிந்த மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. அதே போல் திரு அண்ணாமலையும் அதே பகுதியிலேருந்து வருகிறாருங்கிற போது அதுவும் இயல்பிலேயே அவங்களுக்கு ஒரு இடைவெளியில் தான் அது தொடங்கி இருக்கிறது. அந்த தொடர்ச்சி தான் இப்பயும் பார்க்குறோம். இப்போ இது வெறும் தனி நபர்களுக்குள்ள 2 தனி நபர்களுக்குள்ளான பிரச்சனைன்னு இதை சுருக்கி பார்க்க முடியாதுன்னு தான் அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. நம்ம அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. 2026 தேர்தலை பாரதிய ஜனதா கட்சி தீவிரமாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. அவங்க ஒவ்வொரு தேர்தலையும் அப்படி தான் எடுத்துப்பாங்க. இந்த முறையும் 2026க்கு சில கணக்குகளை வைக்கிறாங்க. அந்த கணக்குகளில் திமுக பிரதான எதிரி, இப்போ அவங்கள உடனடியாக வீழ்த்தி ஆட்சி அமைக்க முடியுமானா, இப்போ அந்த கூட்டணி ரொம்ப உறுதியான ஒரு கூட்டணியை திமுக வைத்திருக்கிறது. தொடர்ச்சியான வெற்றிகளை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. 2019, 21, 24ன்னு தொடர் வெற்றிகள் இருக்குது. கூட்டணியும் ரொம்ப இன்டாக்டாக இருக்குது. கூடுதலாக முதலமைச்சருடைய இமேஜ் எப்படி அங்கே அகில இந்திய அளவில் பிரதமராக மோடி வெர்சஸ் யார் அப்படிங்கிற கேள்வி அவங்க முன்வைக்கிறாங்களோ, அதே விதமாக இப்போ தேர்தலுக்கு பிறகு அது மாறி இருக்கிறது. திரு ராகுல் காந்தியுடைய அந்த ஒரு இமேஜ் பில்ட் ஆகிருக்குது. அதே விதமாக இங்கே தமிழ்நாட்டில் முதலமைச்சருக்கான ஒரு இமேஜ் இருக்குது, அவருக்கு எதிரில் யார் அப்படிங்கிற கேள்வி எடுக்கிறாங்க. அந்த யாருங்கிறது தான் 2026க்கு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தெரியக்கூடியதாக மாறும் அப்படிங்கிற இடத்துல இருந்து அந்த இடத்தை பிடிப்பது அப்படிங்கிறது தான் பிஜேபியோட ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. அப்போ அதனால தான் திரு அண்ணாமலை குறிப்பிட்றாரு அதிமுக 4வது இடத்துக்கு செல்லும் அப்படிங்கிறாரு.
அது 4வது இடத்துக்கு போகுமா 5வது இடத்துக்கு போகுமாங்கிறதெல்லாம் இறுதி எஜமானர்களான மக்கள் முடிவு பண்ண போகிறாங்க, வாக்காளர்கள் முடிவு பண்ண போகிறாங்க. ஆனால் ஒரு அரசியல் களத்தில் அப்படியான ஒரு விஷயத்தை அவர் முன்வைக்கிறார். அப்போ அது ஒரு ஸ்ட்ராட்டஜி பிஜேபி தரப்பில் இருந்து அதிமுகவை வீழ்த்துவது, குறைந்தபட்ச எதிர்க்கட்சியாக பிரதான எதிர்க்கட்சியாக பிஜேபி அல்லது பிஜேபி கூட்டணி வருவது அப்படிங்கிறது அவங்க இலக்காக இருந்துச்சு. 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் கூட பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலுக்கு முன்னதாகவும் சரி தேர்தலுக்கு பின்னதாகவும் அவங்க தொடர்ச்சியாக சொன்னது வந்து அதிமுக கூட்டணிக்கு அதிமுகவை விட நாங்கள் வாக்குகளை பெற்றிருக்கிறோம், அல்லது அதிமுகவை இத்தனை இடத்துல நாங்கள் பின்னுக்கு தள்ளி இருக்கிறோம், அதிமுக இத்தனை இடத்துல டெபாசிட் இழந்தது அப்படிங்கிற வகையான விஷயங்களை தான் அவங்க முன் வச்சுட்டு இருந்தாங்க. விச் மீன்ஸ் அவங்களுடைய இலக்கு என்பது இங்கே பிரதான எதிர்க்கட்சி நாங்கள் தான் என்பதை அவங்க தொடர்ச்சியாக அழுத்தமாக சமூக வலைத்தளங்களையும் எல்லா இடங்களையும் சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய சூழலை தான் இப்போதும் 2026 இந்த சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்போதும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒன்று அழுத்தமாக திரு அண்ணாமலை முன்வைக்கிறாரு. அண்ணாமலை ஆதரிக்கக்கூடிய அகில இந்திய தலைவர்கள் அதை பேசுகிறாங்க. இடையில கூட நிறைய செய்திகள் வந்தது, திரு அண்ணாமலை தொடர்வாரா இல்லையா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்தது. இன்றைக்கி அதிமுகவுடைய மற்ற முன்னாள் அமைச்சர்களும் அதே விஷயத்தை முன்வைக்கிறாங்க. திரு KP முனுசாமி உள்ளிட்டவர்களாம் சொல்கிறாங்க எங்களுக்கு கிடைக்கிற தகவல் அண்ணாமலை மாற்றப்படுவார் அப்படின்னா சொல்லிட்டு. இப்போ இது ரெண்டும் போகிறதுக்குடைய அடிப்படையான அம்சம் என்பது 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை வலுவிழக்க வைக்கக்கூடிய ஒரு இடத்தை தான் பிஜேபி பிரதானமாக செஞ்சிட்ருக்குது. அப்போ இந்த இடத்துல அதிமுகவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குன்னா, இப்போ அவங்களுக்கு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நட்பு சக்தியாக முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், திரு டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்களாக இருக்காங்க. அந்த இடத்துல இருந்தால் திரு அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் கூவத்தூர் நிகழ்வுகளெல்லாம் மீண்டும் எடுத்து வந்து கடுமையான விமர்சனங்களை அந்த ஆட்சியின் மீதும் கூட வைத்தார். டெண்டர் விட்டு தான் ஆட்சிக்கு வந்தாங்கங்கிற அளவுக்கான கடும் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். அது தவிர திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து தனிப்பட்ட முறையில் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். ஆனால் அவரும் 40 ஆண்டுகள் 45 ஆண்டுகளாக இங்கே கட்சியில் அடிமட்டத்திலேருந்து வந்து இன்றைக்கி பொறுப்புக்கு வந்திருக்கிறார். அப்படின்னா அதற்கான திறமைகள் இல்லாமல் அந்த இடத்துல இருக்க முடியாது. இன்றைக்கி அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வமான பொதுச்செயலாளர் கொடி அங்கே இருக்கிறது, தலைமை கழகம் அங்கே இருக்கிறது, எல்லாவற்றையும் அவர் வந்து நிரூபிச்சிருக்கிறார். 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் ஆட்சி பொறுப்புக்கு 2017 முதலமைச்சராக வருவதற்கு முன்னால் இருந்தவர் வேறு, இப்போது வேறு. அவருடைய அரசியல் தளத்தை தன்னை அவர் அந்த இடத்துக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். அந்த இடத்துல இருந்தால் இந்த 2 பேருடைய முக்கியமான கேள்வி வருது. இப்போ அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அம்சமும் என்னென்னா, திமுக வெர்சஸ் அதிமுகங்கிற களத்தை அவங்க முழுக்க தயார்படுத்துவதற்கான இடத்துல இருந்து தான் பிஜேபி உள்ள வந்து இதையெல்லாம் மாற்றுகிறதுங்கிற இடத்துல இருந்து அந்த கடும் விமர்சனங்களை இப்போ வந்து அவங்க அண்ணாமலை குறித்து வைக்கக்கூடியதை பார்க்குறோம். இப்போதும் நீங்கள் உன்னிப்பாக கவனித்தீர்கள் என்றால் அதிமுகவுடைய விமர்சனம் முழுக்க முழுக்க திரு அண்ணாமலை அப்படிங்கிறவரை மட்டும்தான் மையப்படுத்தி இருக்கும். பிரதமரோ அல்லது அகில இந்திய தலைவர்களையோ அஃப்கோர்ஸ் பாலிசி ரிலேட்டடாக இப்போ வந்து அவங்க கண்டிக்க தொடங்கியிருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் கூட தமிழ்நாட்டுக்கான நிதி ஒதுக்கீட்டில் அவங்க வந்து மத்திய அரசு போதுமான அளவுக்கு நிதி ஒதுக்கீட்டில் அப்படிங்கிற விமர்சனங்களை கண்டனங்களை எல்லாம் தெரிவித்திருக்கிறாங்க. ஆனால் அதிகப்படியான பிரச்சனை இங்கே இருக்கும். அப்போ இந்த 2 மோதல் அப்படிங்கிறது வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் அந்த கூட்டணிகளை அமைப்பது, அதுக்கான வியூகங்களை அமைப்பது, அதிமுக ஒரு வலுவான கூட்டணி அமைத்து ஒரு கடும் போட்டியை திமுக கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துலேருந்து இதை அணுகிறாங்க. அதுக்கு நட்பு சக்தியாக பலரும் வரக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது. இன்றைக்கி திரு சீமான் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கு, அதை மறுத்திருக்கார். அது வந்து ஒரு வதந்தி என்கிற அளவில் அதை அவர் வந்து பார்க்குறாரு. அதிமுக நாம் தமிழர் கட்சி புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகம் எல்லாம் ஒரே அணியில் வருகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியதற்கு அது வந்து இப்போதைக்கு பேச முடியாது, இதெல்லாமே ஹேஷியங்களாக வரக்கூடியது தான் அப்படிங்கிற இடத்துல அதை கடந்து போகிறார். ஆனால் பல வியூகங்கள் 2026க்காக போயிட்டுருக்கிறத பார்க்குறோம். அப்படியான வியூகத்தில் தான் இது வந்து இந்த திமுகவுக்கான நேரடியான போட்டியில் யார் வருவது என்கிற இடத்திற்காக வருது. அது இன்றைக்கி முற்றி 2 தலைவர்களுக்கும் இடையிலான ஒரு பெரிய ஒரு வார்த்தை போர் அல்லது யுத்தம் என்பதாகவும் மாறி இருக்கிறது. இன்றைக்கி திரு அண்ணாமலையுடைய உருவபொம்மையை அதிமுகவுடைய தொண்டர்கள் பல இடங்களில் எரிக்கக்கூடியதை பார்க்குறோம். கும்பகோணத்தில், திருநெல்வேலியிலன்னு பல இடங்களில் எரிக்கக்கூடியதை பார்க்குறோம். இது எல்லாமே எங்கே நகருதுன்னா 26 சட்டமன்ற தேர்தல் என்பதை மையப்படுத்தியதாகவே இருக்கிறது. திரு அண்ணாமலை தரப்பிலிருந்து அல்லது பிஜேபியினுடைய ஒரு தரப்பு என்னென்னா, அதிமுக இல்லாமல் வெற்றி பெற முடியாது 26 சட்டமன்ற தேர்தலையும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அப்போ அவங்களோட ஒரு சாஃப்ட் அப்ரோச்சில் இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து கடுமையான ஒரு எதிர்வினைகளை ஆற்றிட்டுருக்காங்க. திரு அண்ணாமலை தரப்பிலிருந்து வைக்கப்படக்கூடிய வியூகம் அல்லது அகில இந்திய அளவில் கூட பார்க்கப்படக்கூடிய ஒரு வியூகம் என்னவா இருக்குது அப்படின்னா, அரசியல் ரீதியாக 1991 திரு ராஜீவ்காந்தி அவர்கள் மரணத்தை ஒட்டி அப்போது ஒரு விஷயம் நடந்தது. அதுக்கு பிறகு தான் ஆட்சிக்கு அதிமுக வருகிறது. அப்போ எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு
ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலையும் ஜானகி அம்மையார் தலைமையிலையும் 2 அணிகளாக இருந்த அதிமுக ஒன்றாக இருந்து ஆட்சி அமைவதற்கு காங்கிரஸ் ஒரு வழியை அமைத்தது. அப்படியான வழி அமைத்ததுனால தான் இன்றைக்கி வரைக்கும் காங்கிரஸ் வந்து இங்கே எழவே முடியல. ஒரு சட்டமன்றங்களில் பெருசாக அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இங்கே ஆட்சி என்பது திமுக அதிமுக என்று மாறி மாறி வருது. எனவே இந்த முறை நாம் அப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் அது அதிமுக வலுவடைவதற்கான வாய்ப்பாகிடும். அதாவது அதிமுகவோட கூட்டணி 2026 வெற்றி பெறுவது அப்படின்னு எது வந்தாலுமே அது அதிமுகவை மீண்டும் வலுப்பெறக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். அது பிஜேபி வளர்ச்சியை இங்கே அது வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கலாம். பிஜேபி வளர முடியாது. பிஜேபி வளரணும்னா 2026 தேர்தல் அதில் ஆட்சி அப்படிங்கிறத தாண்டி கட்சி வளரணும் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறையிலேருந்து அவங்க இதை அப்ரோச் பண்ணுறாங்க. இந்த அப்ரோச் இன்றைக்கு வரைக்கும் அகில இந்திய தலைமையினால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த விமர்சனங்கள் அதிமுகவை பின்னுக்கு தள்ளுவதற்கான முயற்சிகள், அமித்ஷா அவர்களுடைய அல்லது பிரதமர் மோடி அவர்களுடைய அந்த ஆசி இல்லாமல், அவருடைய அனுமதி இல்லாமல் அல்லது அவர்கள் ஏற்பு இல்லாமல் இவையெல்லாம் நடைபெற முடியுமா அப்படிங்கிற கேள்வி தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல அதிமுகவுக்கான விஷயம் என்பது மீண்டும் இங்கே அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சி, வலுவான கட்சி, கட்டமைப்பு கொண்ட கட்சி. 26 தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு இடத்தில் நாங்கள் தான் இருக்கிறோம் என்று நிரூபிக்க வேண்டிய இடத்திலும் அவர்கள் இருக்காங்க. அதிலிருந்து தான் இந்த மோதல் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையானதாக மாறி இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்தடுத்த நிலைகளிலும் கூட 26 தேர்தலை ஒட்டி பல மாற்றங்களை தமிழக அரசியல் களம் காண இருக்கிறது. ஆனால் எல்லோருக்கும் அடிப்படையில் இருக்கிறது ஒன்று தான். தகிக்கக்கூடிய அளவில் தமிழ்நாடு அரசியல் களம் மாறி இருக்கலாம். ஆனால் அது தள்ளாடக்கூடாது. தனிநபர் விமர்சனங்களும் ரொம்ப மோசமான சொல்லாடல்களும் பொதுவெளியில் எதெல்லாம் பேசலாம் பேசக்கூடாது என்கிற நாகரிகமான ஒரு அரசியலும் கட்டாயம் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் அது எல்லா நிலைகளிலும் எல்லா எல்லைகள்லையும் நாகரிகம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி ஆகிட்டே இருக்குது. திரு ரஜினிகாந்த் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சொல்லும்போது கூட சொன்னார், விமர்சனங்களை ஏற்கக்கூடிய பக்குவம் இப்போ குறைஞ்சி போச்சு அப்படின்னு வருத்தத்தை தெரிவித்தார். இன்றைக்கி பல நிலைகளையும் அது வந்திருக்கிறது. அரசியலில் எதிர்ந்த நிலைகள் இருக்கலாம், கொள்கைகள் இருக்கலாம், ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வியூகங்கள் இருக்கலாம். ஆனால் தனிநபர் விமர்சனங்கள் அப்படிங்கிறது வந்து அது ஒரு சரியான போக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அதை அரசியல் கட்சி தலைவர்களும் ஒட்டுமொத்தமாக உணர வேண்டிய தேவையும் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.